அரசு பள்ளி மாணவிகள் உயர்கல்வி பயில்வதற்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்று பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. சட்டப்பேரவையில் பட்ஜெட் உரையின் போது நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் பள்ளி கல்வித்துறை சார்ந்த அறிவிப்புகளை வெளியிட்டார். அப்போது பேசிய அவர், பள்ளி கல்வித்துறைக்கு 36,895 கோடியே 89 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்படுவதாக தெரிவித்தார். இல்லம் தேடி கல்வி திட்டத்தை நடப்பாண்டில் செயல்படுத்த 200 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படுவதாகவும் 15 மாவட்டங்களில் முன்மாதிரி பள்ளிகள் தொடங்க 125 கோடி ரூபாய் ஒதுக்கப்படுவதாகவும் கூறினார். அடுத்த 5 ஆண்டுகளில் அனைத்து அரசு பள்ளிகளையும் நவீனமயமாக்க பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டம் 7000 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படும் என கூறிய அமைச்சர், வரும் நிதியாண்டில் 1300 கோடி ரூபாய் செலவில் இத்திட்டப் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக கூறினார். சென்னை புத்தக காட்சி போன்று அனைத்து மாவட்டங்களிலும் புத்தக காட்சிகள் நடத்தப்படும். மரபுகளை கொண்டாடும் விதமாக ஆண்டுக்கு 4 இலக்கிய திருவிழாக்கள் நடத்தப்படும் என்று கூறிய அவர், புத்தக காட்சிகள் மற்றும் இலக்கிய திருவிழாக்கள் வரும் ஆண்டில் 5 கோடியே 60 லட்சம் ரூபாய் செலவில் நடத்தப்படும் என்றார். மேலும் ஐஐடி போன்ற உயர்கல்வி நிறுவனங்களில் அரசு பள்ளி மாணவர்கள் சேருவதை ஊக்குவிக்கும் விதமாக இளநிலை படிப்புகளுக்கான முழு செலவை அரசே ஏற்கும் என்று நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அறிவித்தார். அரசு பள்ளியில் பயின்ற மாணவிகளில் உயர்கல்வி சேர்க்கை குறைந்து வருவதை கருத்தில் கொண்டு ராமாமிர்தம் அம்மையார் நினைவு திருமண நிதியுதவி திட்டம் உயர்கல்வி உறுதி திட்டம் என மாற்றி அமைக்கப்படுவதாக அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்தார். அதேவேளையில் ஏற்கனவே மாணவிகள் அரசின் வேறு நிதியுதவி ஏதும் பெற்று வந்தாலும் அது நிறுத்தப்படாமல் 1000 ரூபாய் உதவித்தொகை கூடுதலாக வழங்கப்படும் என்றும் கூறினார். மாறி வரும் கால சூழலுக்கு ஏற்ப பொருளாதாரத்தில் பின்தங்கிய குடும்பங்களை சார்ந்த பெண்கள் உயர்கல்வியை உறுதி செய்ய இத்திட்டத்தை மாற்றி அமைப்பது அவசியமாகிறது. அரசு பள்ளிகளில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயின்று மேற்படிப்பில் சேரும் அனைத்து மாணவிகளுக்கும் பட்டப்படிப்பு, பட்டயப்படிப்பு, தொழிற்படிப்பு ஆகியவற்றில் இடைநிற்றல் இன்றி முடிக்கும் வரை மாதம் 1000 ரூபாய் அவர்கள் வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும். இந்த மாணவிகள் ஏற்கனவே பிற கல்வி உதவி தொகை பெற்று வந்தாலும் இத்திட்டத்தில் கூடுதலாக உதவி பெறலாம். இத்திட்டத்தின் மூலம் சுமார் 6 லட்சம் மாணவிகள் ஒவ்வொரு ஆண்டும் பயன்பெற வாய்ப்புள்ளது. இந்த புதிய முன்முயற்சிக்காக வரவு செலவு திட்டத்தில் 698 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மகளிருக்கான 1000 ரூபாய் உரிமை தொகை இந்த ஆண்டு வழங்க முடியாத சூழல் உள்ள போதிலும் தமிழகத்தின் நிதிநிலை சீரான உடன் வழங்கப்படும் என்று அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் உறுதியளித்திருக்கிறார். மகளிர் முன்னேற்றமே மாநிலத்தின் முன்னேற்றம் என்பதை கருத்தில் கொண்டு தகுதியான பயனாளிகளை கண்டறிந்து இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் கூறினார். மகளிருக்கான உரிமை தொகை வழங்குவதற்கு தேவையான நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்கப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளார்கள். சென்ற ஆட்சியினர் விட்டு சென்ற நிதி நெருக்கடி சூழல் காரணமாக இந்த வாக்குறுதியை இந்த அரசு முதல் ஆண்டில் செயல்படுத்துவது கடினமாக இருந்து வருகிறது. இருப்பினும் இத்திட்டத்தின் கீழ் பயனடைய தகுதியுள்ள பயனாளிகளை பல்வேறு தரவுகளின் அடிப்படையில் கண்டறிந்து பயன்கள் அவர்களை சரியாக கொண்டடையும் வகையில் திட்டத்தை வடிவமைப்பதற்கான பணிகள் முழு முனைப்புடன் நடைபெற்று வருகின்றன. இந்த அரசு எடுத்து வரும் பல்வேறு முயற்சிகளின் காரணமாக நிதிநிலையில் முன்னேற்றம் ஏற்படும் போது இத்திட்டம் செயல்படுத்தப்படும் என உறுதி அளிக்கிறேன். தமிழக நிதிநிலை அறிக்கையில் மாநிலத்தின் கடன் தற்போது 6,53,000 கோடியாக அதிகரித்திருக்கிறது. ஆண்டு வாரியாக அதிகரித்து வந்த கடன் விவரம் மற்றும் மாநிலத்தில் ஒவ்வொருவர் தனிநபர் மீதும் உள்ள கடன் குறித்தும் விளக்குகிறார் நமது சிறப்பு செய்தியாளர் விஷ்ணு. உங்களிடம் பத்மபிரியா, தமிழகத்தினுடைய நிதிநிலை அறிக்கை 2022-2023 நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. அதில் பல்வேறு விஷயங்கள் தெரிவிக்கப்பட்டாலும் முக்கியமாக கவனிக்க வேண்டியது அப்படிங்கிறது தமிழகத்தினுடைய கடன் அளவு. இப்போ 2022-23 நிதியாண்டில் தமிழகத்தினுடைய கடன் அளவு அப்படிங்கிறது 6.53 லட்சம் கோடியாக அதிகரிக்கும் அப்படின்னு இந்த நிதிநிலை அறிக்கையில் நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் கடந்த ஆண்டுகளில் இந்த கடனுடைய அளவு எவ்வளவு
இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா 2001ஆம் ஆண்டு 34,540 கோடியாக இருந்த கடனினுடைய அளவு அப்படிங்கிறது 2001-2006ஆம் ஆண்டு அந்த 5 ஆண்டுகளில் பார்க்கும் பொழுது 63,848 கோடியாக உயர்ந்திருக்கிறது. இந்த ரைஸ்னுடைய பெர்சன்டேஜ் எவ்வளவு அப்படின்னு பார்த்தா 84% அளவிற்கு உயர்ந்திருக்கு. அதற்கு அடுத்தபடியா பார்த்தோம் அப்படின்னா 2006 இருந்து 2011ஆம் ஆண்டு வரைக்கும் 1,14,000 கோடி ரூபாயாக இந்த கடனுடைய அளவு அப்படிங்கிறது உயர்ந்திருக்கு. இது 79%. இப்போ இதற்கு அடுத்தடுத்த ஆண்டுகளில் நம்ம அடுத்தடுத்த 5 ஆண்டுகளில் நம்ம பார்க்கும் பொழுது ஆட்சிகள் மாறும் பொழுது அந்த அடுத்தடுத்த 5 ஆண்டுகளில் பார்க்கும் பொழுது ஒரு 100% அளவுக்கு இந்த கடனுடைய அளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. 2011-16ல் 2.28 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு கடன் அதிகரித்திருக்கிறது. அதைத் தொடர்ந்து 2016-2021ஆம் ஆண்டு காலகட்டங்களில் 4.85 லட்சம் கோடியாக கடனுடைய அளவு அப்படிங்கிறது அதிகரித்திருக்கிறது. 2021-2022ஆம் நிதியாண்டில், அதாவது கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வெளியான இந்த தமிழக திமுகவினுடைய ஆட்சியில தமிழக நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தாக்கல் செய்த அந்த இன்ட்ரிம் பட்ஜெட்ல இடைநிலை நிதிநிலை அறிக்கையில தமிழகத்தினுடைய கடன் அளவு அப்படிங்கிறது 5.7 லட்சம் கோடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டிருந்தது. தற்போது இன்னைக்கு வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த பட்ஜெட்ல 2022-23ஆம் நிதியாண்டுல தமிழகத்தினுடைய கடன் அளவு அப்படிங்கிறது மொத்தமாக 6.53 லட்சம் கோடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கடனுடைய அளவு தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. அதாவது 34,000 கோடியிலிருந்து 6.53 லட்சம் கோடி அளவிற்கு அதிகரித்திருக்கிறது. இதுல 2021 ஆகஸ்ட் 9 வரை ஒரு குடும்பத்தின் மீதான கடன் அப்படிங்கிறது 2.63 லட்சம் ரூபாயாக இருந்தது. இது 4 பேர் கொண்ட ஒரு குடும்பத்தின் மீதான கடன். இப்போ இந்த கடன் அளவு அப்படிங்கிறது இனி வரக்கூடிய நேரங்களில் எப்படி அதிகரிக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2022-23ஆம் நிதியாண்டுல ஒரு குடும்பத்தின் மீதான கடன் அப்படிங்கிறது தோராயமா 3 லட்சம் ரூபாய்க்கும் அதிகமாக அதிகரிக்கும் அப்படிங்கிறது தெரிய வருகிறது. இதை நம்ம எப்படி அரைவ் பண்றோம் அப்படின்னா மொத்த கடன் அப்படிங்கிறது 2022-23ல 6.53 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு கடன் இருக்கும் அப்படின்னு சொல்லி நிதிநிலை அறிக்கையில சொல்லியிருக்காங்க. ஏறக்குறைய தமிழகத்தினுடைய மொத்த பாப்புலேஷன் மக்கள் தொகை 8 கோடி பேர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒருத்தர் மீது 81,668 ரூபாய் கடன், அதாவது ஒவ்வொருத்தர் தலையிலும் 81,668 ரூபாய் கடன் இருக்கும் அப்படின்றத நம்ம அந்த ஃபிகர் அரைவ் பண்ண முடியுது. ஒரு குடும்பத்திற்கு 4 பேர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தோராயமாக ஒரு குடும்பத்தின் மீது 3 லட்சம் ரூபாய் அளவிற்கு கடன் இருக்கும் அப்படின்ற ஒரு கணக்கில் நம்ம கொண்டு வர முடிகிறது. ஸோ கடனுடைய அளவு அப்படிங்கிறது தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. தமிழக அரசு இது வளர்ச்சிக்கான பட்ஜெட் அப்படிங்கிறத முன்வைத்தாலும் கடனுடைய அளவை குறைப்பதற்கான வழிகள் எதுவும் இல்லை. தொடர்ந்து கடனுடைய அளவு அதிகரித்துக் கொண்டே இருப்பதை தான் பார்க்க முடிகிறது. நன்றி விஷ்ணு, விரிவான தகவல்களை பகிர்ந்தமைக்கு. தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம். சமூக ஊடகங்களில் செய்யப்படும் தவறான பிரச்சாரங்களை தடுக்க சமூக ஊடக சிறப்பு மையம் அமைக்கப்படும் என்று நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் பட்ஜெட்டை தாக்கல் செய்து பேசிய நிதியமைச்சர் பெரியாரின் சிந்தனைகள் அடங்கிய தொகுப்பு 21 இந்திய உலக மொழிகளில் அச்சு மற்றும் மின் நூல் பதிப்புகளாக வெளியிட 5 கோடி ரூபாய் ஒதுக்கப்படுவதாக அறிவித்தார். அரசு நிதியுதவியின்றி செயல்பட்டு வரும் தமிழ் வழியில் மட்டும் பாடங்களை கற்பிக்கும் பள்ளிகளில் 1 முதல் 10ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு இந்த ஆண்டு முதல் 15 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இலவசமாக பாடநூல் போன்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படும். விழுப்புரம், ராமநாதபுரத்தில் 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அரசு அருங்காட்சியகங்கள் அமைக்கப்படும் என்று தெரிவித்தார். அரசு நிலங்களை நியாயமான வெளிப்படையான முறையில் குத்தகைக்கு விடுவதற்கு ஒரு விரிவான நில குத்தகை கொள்கை வகுக்கப்படும் என்றார். சென்னை பெருநகர பகுதியில் வெள்ள பாதிப்பு தடுப்பு பணிகளை மேற்கொள்வதற்காக நடப்பாண்டு 500 கோடி ரூபாயும் வானிலையை துல்லியமாக கணிக்கும் விதமாக புதிய தொழில்நுட்பங்கள் கொண்ட கட்டமைப்பை உருவாக்க 10 கோடி ரூபாயும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. முதியோர் ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட பல்வேறு சமூக பாதுகாப்பு ஓய்வூதிய திட்டங்களுக்காக 4,816 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள், போதைப் பொருட்களின் பயன்பாட்டை தடுக்க அரசு தீவிர முயற்சி எடுத்து வருவதாகவும் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்தார்.
சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதுடன் அமைதி பூங்காவாக திகழ்வதற்கு அரசு தீவிர நடவடிக்கை எடுத்து வருவதாக அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்தார். அத்துடன் சமூக ஊடக சிறப்பு மையம் ஒன்று அமைக்கப்படும் எனவும் அறிவித்தார். சட்டம் ஒழுங்கை திறம்பட நிலைநாட்டுவதன் வாயிலாக தமிழ்நாடு ஒரு அமைதி பூங்காவாக திகழ்கிறது. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள், போதைப் பொருட்களின் பயன்பாடு ஆகியவற்றை தடுப்பதற்கு இந்த அரசு தீவிர முயற்சிகள் எடுத்து வருகின்றது. சமூக ஊடகங்களில் செய்யப்படும் தவறான பிரச்சாரங்களின் விளைவாக அதிகரித்து வரும் குற்ற செயல்களை தடுத்திட சமூக ஊடக சிறப்பு மையம் அமைக்கப்படும். இம்மதிப்பீடுகளில் காவல்துறைக்கு 10,285.22 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. பயிர்க்கடன், நகைக்கடன் மற்றும் மகளிர் சுய உதவி குழுக்களின் கடன் தள்ளுபடிக்காக பட்ஜெட்டில் 4,131 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. தமிழக பட்ஜெட்டில் நீதி நிர்வாகம் துறைக்கான முக்கிய அறிவிப்பை பழனிவேல் தியாகராஜன் வெளியிட்டார். அதன்படி வணிக வழக்குகளை விசாரிக்க 7 தனி நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் என கூறிய அவர், இதற்காக பட்ஜெட்டில் 1,461 கோடியே 97 லட்சம் ரூபாய் ஒதுக்கியுள்ளதாக தெரிவித்தார். கூட்டுறவு, உணவு மற்றும் நுகர்பொருள் பாதுகாப்பு துறையை பொறுத்தவரை பயிர்க்கடன் தள்ளுபடிக்காக 2,531 கோடியும், நகைக்கடன் தள்ளுபடிக்காக 1000 கோடியும், சுய உதவி குழுக்கள் கடன் தள்ளுபடிக்காக 600 கோடியும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிதியாண்டில் மட்டும் 14,15,916 விவசாயிகளுக்கு 9,773 கோடி ரூபாய் புதிய பயிர்க்கடன் வழங்கப்பட்டுள்ளது. 10 டெல்டா மாவட்டங்களில் 80 கோடி ரூபாய் செலவில் 4,964 கிலோமீட்டர் நீளத்திற்கு கால்வாய்களை தூர்வார அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. பாசனத்திற்காக மேட்டூர் அணையை திறப்பதற்கு முன்னரே இந்த பணிகளை நிறைவு செய்வது உறுதி செய்யப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. காவிரி வடிநில பகுதியில் உள்ள பாசன அமைப்புகளை நீட்டித்தல், புனரமைத்தல் பணிகள் 3,384 கோடி ரூபாய் மதிப்பில் செயல்படுத்தப்படும் எனவும் உறுதியளிக்கப்பட்டுள்ளது. ஆதரவில்லாத கைவிடப்பட்ட விலங்குகளை பராமரிக்க வள்ளலார் பல்லுயிர் காப்பகம் 20 கோடி ரூபாயில் அமைக்கப்படும்.